Hi students, welcome to Samachir Study YouTube channel. This video lesson is based on Tamil Nadu State Board New Syllabus Standard 9 Science subject. In Unit 2 motion, the following topics are covered in detail. Uniform circular motion, centripetal acceleration and force and centrifugal force. Students, already we discussed about different types of motions under the topic of Unit 2. Now, in this video lesson, we will discuss in detail about uniform circular motion. Circular motion na என்னது? The movement along the circular path. அதான் circular motion னு சொல்லுவோம். Okay. அப்போ uniform circular motion na என்னது? In the movement along the circular path, uniform அதாவது constant speedல இருந்துன்னா என்ன சொல்லுவோம்? Uniform circular motion னு சொல்லுவோம். ஓகேவா? So movement of an object along the circumference of a circle or rotation along a circular path எல்லாமே uniform circular motion தான். இதுக்கு best examples பாத்தீங்கன்னா revolution of earth around the sun, revolution of moon around the earth and tip of the seconds hand of a clock இது எல்லாமே uniform circular motion ஓட example. ஓகே, இப்போ speed வந்து கான்ஸ்டண்டா இருக்கும்னு சொல்லியிருக்கிறேன். அப்போ இதுல வந்து velocity இருக்குமா, acceleration இருக்குமாங்கிறதெல்லாம் இன்னும் further topicsல நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். இப்போ ஒரு சின்ன ஆக்டிவிட்டி என்னன்னா, take a piece of thread and tie a small piece of stone at one of its end. ஒரு thread எடுத்துக்கிறோம், அந்த threadோட எண்ட்ல ஒரு சின்ன ஸ்டோனை வந்து கட்டி என்ன பண்ணணும், rotate the stone to describe a circular path. இதை வந்து தலைக்கு மேல என்ன பண்றோம், அப்படியே சுத்தணும். ஓகே, இப்போ என்ன ஆகும், with constant speedல சுத்தணும், by holding the thread at your one hand. Now see the rotation. This is the circular path. இது நீங்க பிராக்டிகலாவே செய்து பார்க்கலாம். என்ன ஆகும், இந்த ஸ்டோன் வந்து ஒரு ரொட்டேஷனல் சர்க்குலர் மோஷன்ல ரொட்டேட் ஆயிட்டு இருக்கும். இதுதான் அந்த ஃபிகர். இப்போ என்ன பண்றோம், ரிலீஸ் த ஸ்ட்ரிங். அந்த ஸ்ட்ரிங்கை வந்து விட்டுருங்க. விட்டா என்ன ஆகும், அந்த ஸ்டோன் வந்து ஒரு பர்டிகுலர் டைரக்ஷன்ல மூவ் ஆகும். அது எந்த டைரக்ஷன்ல மூவ் ஆகுங்கிறத நீங்க நோட் பண்ணணும். இப்போ இந்த ஃபிகர்ல பாத்தீங்கன்னா இந்த லொகேஷன்ல நீங்க ஸ்டோனை ரிலீஸ் பண்றீங்க, அதாவது அந்த த்ரெட்டை மொத்தமா ரிலீஸ் பண்ணும்போது என்ன ஆகும், அந்த ஸ்டோன் வந்து இந்த டைரக்ஷன்லயும் போகாது, அப்பர் டைரக்ஷன்லயும் போகாது, லோயர் டைரக்ஷன்லயும் வராது. அதுக்கு பதிலா டான்ஜென்ஷியல் டு த சர்க்குலர் பாத்ல அது மூவ் ஆகும். ஓகே, இதுதான் அதோட டான்ஜென்ஷியல். ஓகே, ஏங்கிறது டான்ஜென்ஷியல் டைரக்ஷன், அந்த டைரக்ஷன்ல தான் அந்த ஸ்டோன் வந்து மூவ் ஆகும். இதை நம்ம பிராக்டிக்கலா செய்து பார்க்கலாம். ஸோ இதை பேஸ் பண்ணி யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷனை பற்றி டிஃபைன் பண்றோம். இப்ப இதுல என்ன ஆகுது, the direction of motion changes at every point when the stone was moving along the circular path. அதாவது சர்க்குலர் பாத்ல தான் அந்த ஸ்டோன் மூவ் ஆகுது. பட் எது சேஞ்ச் ஆகுது, டைரக்ஷன். நல்லா நோட் பண்ணுங்க, நமக்கு தெரியும் டைரக்ஷனும் மேக்னிடியூடும் வெலாசிட்டிங்கிறது எதை டிபெண்ட் பண்ணியிருக்கோம், போத் த டைரக்ஷன் அண்ட் மேக்னிடியூட். பட் இந்த யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷனுக்கு ஒரு ஸ்பெசிபிக் கிரைட்டீரியா உண்டு. என்னன்னா, டைரக்ஷன் ஆஃப் மோஷன் சேஞ்சஸ், நாட் த மேக்னிடியூட். அதைத்தான் சொல்றோம். அதாவது கான்ஸ்டன்ட் ஸ்பீட்ல இருக்கும், பட் டைரக்ஷன் சேஞ்சஸ் அட் எவ்ரி பாயிண்ட். ஸோ டைரக்ஷன் சேஞ்ச் ஆகுறதுனால உங்களுக்கு என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக அங்கே வந்து வெலாசிட்டி சேஞ்ச் ஆகும். ஸோ இதில் நோட் பண்ண வேண்டியது என்னன்னா, யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன்ல ஸ்பீட் கான்ஸ்டண்டா இருக்கும். தட் மீன்ஸ் மேக்னிடியூட் இஸ் கான்ஸ்டன்ட், but direction changes at every point. Okay students, now when an object is moving with constant speed along a circular path, the velocity changes. இதைத்தான் velocity changes ன்னு சொல்றோம். எதனால, ஸ்பீட் கான்ஸ்டண்டா இருக்கு, பட் டைரக்ஷன் ஆஃப் மோஷன் ஒவ்வொரு பாயிண்ட்ல, அதாவது இது ஒரு சர்க்குலர் பாத்னு எடுத்துட்டீங்கன்னா இந்த பாத்ல ஒவ்வொரு பிளேஸ்லயும் ஒவ்வொரு பாயிண்ட்லயும் உங்களுக்கு என்ன ஆகும், அதோட டைரக்ஷனை சேஞ்ச் பண்ணணும். ஓகே, அதனாலதான் இதை வந்து என்ன சொல்றோம், ஆக்சிலரேட்டட் மோஷன் சொல்றோம். அதாவது வெலாசிட்டி சேஞ்ச் ஆச்சுன்னா அதுக்கு பேர் என்னது, ஆக்சிலரேட்டட் மோஷன். ஓகே, நவ் இதை டீட்டெயிலா பார்ப்போம். இஃப் an object moving along the circular path of radius r takes time t to come back to its starting position, then the speed is given by circumference divided by time taken. அதாவது நம்ம ஒரு சர்க்குலர் பாத்னு எடுத்துக்கிட்டோம்னா அதோட ரேடியஸ் ஆர்னு சொல்றோம். இப்போ சர்க்குலர் பாத்ல ஒரு எண்ட்ல ஸ்டார்ட் ஆனோம்னா திரும்பி எகெயின் அதே பாயிண்ட்ல தான் நம்ம எண்ட் ஆகும். ஓகே,
ஸோ அப்போ என்ன ஆகும், ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு சர்க்கம்ஃபரன்ஸ். சர்க்கம்ஃபரன்ஸோட ஃபார்முலா உங்களுக்கு எல்லாம் தெரியும். தட் இஸ் நத்திங் பட் 2πr. ஓகே, 2πr டிவைடட் பை டைம் டேக்கன். நவ் இந்த யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷனை பேஸ் பண்ணி ஒரு ஃபோர்ஸ் இருக்கும். ஓகே, இப்போ ஆல்ரெடி நம்ம பார்த்தோம், a body is said to be accelerated. எப்போ ஒரு பாடி ஆக்சிலரேட் ஆகுதுன்னு சொல்லுவோம், if the velocity of the body changes. வெலாசிட்டி எய்தர் மேக்னிடியூட் சேஞ்ச் ஆகலாம், இல்லைன்னா டைரக்ஷன் சேஞ்ச் ஆகலாம். இது நீங்க ரொம்ப கிளியரா இருக்கணும். அதாவது ஆக்சலரேஷன் சொன்னா அங்க என்ன இருக்கணும், சேஞ்ச் இன் வெலாசிட்டி. சேஞ்ச் இன் வெலாசிட்டி மேக்னிடியூட்ல சேஞ்ச் ஆகலாம், இல்லைன்னா டைரக்ஷன்ல சேஞ்ச் ஆகலாம். அப்போ யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன், அதாவது என்னது, மோஷன் ஆஃப் எ ஸ்டோன் இன் சர்க்குலர் பாத். எக்ஸாம்பிள், கான்ஸ்டன்ட் ஸ்பீட்ல இருக்கும், பட் கண்டினியூஸ் சேஞ்ச் இன் டைரக்ஷன். ஆல்ரெடி நான் சொன்னேன், மேக்னிடியூட் வேரி ஆகாது, டைரக்ஷன் மட்டும்தான் வேரி ஆகும். இஸ் அன் எக்ஸாம்பிள் ஃபார் ஆக்சலரேட்டட் மோஷன். ஸோ இங்க ஒரு ஆக்சலரேஷன் இருக்குது, அப்படிதானே. நவ் இன் திஸ் கேஸ், this acceleration is acting along the string directed inwards. And the centripetal force இல்லைன்னா ஆக்சலரேஷன்ங்கிறது எப்படி இருக்கும்னா டைரக்டட் இன்வர்ட்ஸ். ஓகே, அதாவது அந்த ஸ்ட்ரிங்கை பார்த்து இன்வர்ட்ஸா வரும். அதைத்தான் சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் அண்ட் ஆக்சலரேஷன் சொல்றோம். திஸ் ஆக்சலரேஷன் இஸ் known as centripetal acceleration and the respective force is known as centripetal force. அந்த ஃபிகர்ஸை நம்ம பார்க்கலாம். அதாவது இதுதான் சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ். எப்படின்னா, உங்களுக்கு சர்க்குலர் பாத் இருக்குது, இதுதான் அந்த சர்க்குலர் பாத். ஸோ பாத்தில் உள்ள ஒவ்வொரு லொக்கேஷன்லையும் வெலாசிட்டி சேஞ்ச் ஆகுது. நல்லா பாருங்க, வெலாசிட்டி எப்படி சேஞ்ச் ஆகுது, டைரக்ஷன்ல சேஞ்ச் ஆகுது, isn't it? நாட் இன் மேக்னிடியூட். ஸோ ஒரு பர்டிகுலர் ஃபோர்ஸ் இருக்குது, இந்த எஃப்சிங்கிறது தான் சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ். இந்த ஃபோர்ஸ் என்ன பண்ணுது, இன்வர்ட்ஸ், அதாவது டைரக்டட் டுவர்ட்ஸ் த சென்டர். இது சென்டர்னு வச்சிங்கன்னா அந்த சென்டரை பார்த்து இந்த ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். அதைத்தான் சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்றோம். இதுக்கு கரஸ்பாண்டிங்கா உள்ள ஆக்சலரேஷனை பார்த்தீங்கன்னா அதே டைரக்ஷன்ல தான் இருக்கும். ஓகே, F is equal to m into a. ஃபோர்ஸ் வந்து மாஸ் into acceleration. ஸோ உங்களுக்கு ஃபோர்ஸும் ஆக்சலரேஷனும் சேம் டைரக்ஷன்ல இருக்கும். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ்னா என்ன, the force which acts on a body moving in a circular path and directed towards the center. இதுதான் சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ். அதாவது இது ஒரு ஃபோர்ஸ், இது என்ன ஆகுது, acts on a body which is moving in a circular path. அதனால சர்க்குலர் பாத்ல மட்டும்தான் இந்த சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸை நம்ம லொகேட் பண்ண முடியும். and it directed towards the center. and இது எதுல, யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன்ல உள்ள எல்லா ஆப்ஜெக்ட்ஸுமே எக்ஸ்பீரியன்சஸ் த சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ். இந்த வேர்டோட மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா சென்டர் சீக்கிங் ஃபோர்ஸ். சென்ட்ரிபிட்டல்னா என்னது, சென்டர் சீக்கிங் ஃபோர்ஸ். இட் கேன் பி செட் as force towards the center. அதனால இந்த வேர்டை நல்லா நோட் பண்ணிக்கிடுங்க. சென்ட்ரிபிட்டல்னா என்னது, ஃபோர்ஸ் டுவர்ட்ஸ் சென்டர். அதனால இந்த ஃபோர்ஸ் எப்பவுமே சென்டரை பார்த்து இருக்கும். ஓகே, இதுதான் சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ். நவ் இதை பேஸ் பண்ணி ஒரு சின்ன ஃபார்முலா பார்க்கலாம். let us consider an object of mass m. மாஸோட சிம்பல் என்னது, small m. it moves along the circular path. circular pathல எப்பவுமே ரேடியஸ் ஸ்மால் ஆர்னு மென்ஷன் பண்ணும். ஓகே, then velocity v. ரொம்ப சிம்பிள் தான், ஒரு சர்க்குலர் பாத்ல ஒரு ஆப்ஜெக்ட் மூவ் ஆகுது, அதோட மாஸ் m, அந்த பாத்தோட ரேடியஸ் r. now the centripetal acceleration is there. ஆல்ரெடி படிச்சோம், there is change in velocity. velocity change ஆகும்போது acceleration வரும். so this velocity is v. அப்ப ஆக்சலரேஷனுக்கு என்ன ஃபார்முலா, a is equal to v square divided by r. ஏங்கிறது சென்ட்ரிபிட்டல் ஆக்சலரேஷன், that is equal to v square என்னது, velocity. இந்த வெலாசிட்டிக்கு ஒரு ஸ்பெசிபிக் ஃபங்க்ஷன் இருக்குது. எப்படி, சேஞ்சஸ் இட்ஸ் டைரக்ஷன் ஒன்லி. இல்லைன்னா நம்ம ஆக்சலரேஷனுக்கு ஜென்ரலா எப்படி ஃபார்முலா பார்ப்போம், ஃபைனல் வெலாசிட்டி மைனஸ் இனிஷியல் வெலாசிட்டி டிவைடட் பை டைம் அப்படிங்கிற ஒரு ஃபார்முலா பார்த்துருக்கணும், ஞாபகம் இருக்குதா? பட் இங்க வந்து வெலாசிட்டியோட மேக்னிடியூட்ல எந்த சேஞ்சுமே இல்லை, சேஞ்ச் இன் டைரக்ஷன் ஒன்லி. அதனால தான் இதோட ஃபார்முலா டிஃப்ரெண்டா இருக்குது. a is equal to v square divided by r.
இப்போ ஆக்சலரேஷன் தெரியும், அதுல இருந்து ஃபோர்ஸ் எப்படி கால்குலேட் பண்றது? சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் F is equal to m into a. F is equal to m into a. இதை ஜென்ரலா ஞாபகம் வச்சுக்கிடுங்க. ஓகே, ஸோ இப்போ F is equal to mass into centripetal acceleration. That is nothing but m into v square divided by r. F ஓட யூனிட் எதுல கொடுக்கணும் நீங்க? நியூட்டன். ஓகே, force ஓட யூனிட் எப்பவுமே நியூட்டன் தான் ஸ்டூடெண்ட்ஸ். Now let us discuss one simple example problem number 4 based on this centripetal force. A 900 kg car moving at 10 ms power minus 1 takes a turn around a circle with a radius of 25 meters. Determine the acceleration and the net force acting upon the car. ஸோ இந்த ப்ராப்ளத்தை ரீட் பண்ண உடனேயே இது என்ன டைப் ஆஃப் மோஷன்ங்கிறத ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபை பண்ணணும். ஓகே, ஸோ இது என்ன டைப் ஆஃப் மோஷன்? கார் மூவ் ஆகுது, டேக்ஸ் எ டர்ன் அரவுண்ட் த சர்க்கிள். இப்போ சர்க்கிள்ங்கிறது என்ன மீன் பண்ணியிருக்கிறாங்க? யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷனை மீன் பண்ணியிருக்கிறாங்க. ஓகே, ஸோ அந்த சர்க்குலர் பாத்தோட ரேடியஸ் ஆர் கொடுத்துருக்குறாங்க. அப்போ என்ன கால்குலேட் பண்ணணும்? ஆக்சலரேஷன் அண்ட் த நெட் ஃபோர்ஸ். ஸோ இப்போதான் படித்தோம் சென்ட்ரிபிட்டல் ஆக்சலரேஷனை பற்றி. ஆல்ரெடி வி நோ த ஃபார்முலா அண்ட் எவ்ரி திங். டைரக்ட்லி வி கேன் சப்ஸ்டியூட். எழுதலாமா? கிவன் வேல்யூஸ் என்ன கொடுத்துருக்குறாங்க? மாஸ், மாஸ் இன் கேஜி, கிலோகிராம்ல கொடுத்துருக்குறாங்க. ஸோ எம் இஸ் ஈக்குவல் டு 900. தென் அடுத்து என்ன வேல்யூ கொடுத்துருக்குறாங்க? எம்எஸ் மைனஸ் ஒன்னா என்னது? இது வெலாசிட்டி. ஸோ வெலாசிட்டி வேல்யூ எவ்வளவு? 10 ms பவர் மைனஸ் 1. radius of the circle கொடுத்திருக்காங்க, small r is equal to 25 meters. just now நம்ம formula பார்த்தோம், என்னது? centripetal acceleration ஓட formula v square divided by r. substitute பண்ணிடலாமா? a is equal to v square divided by r. v ஓட value 10. அப்போ 10 square divided by 25. 100 divided by 25 எவ்வளவு வரும்? 4. So centripetal acceleration ஓட value 4 ms power minus 2. அடுத்து என்ன கேட்டிருக்கிறாங்க? force acting upon the car. So net force acting upon the car னா என்னது? F. F ஓட formula mass into acceleration. 900 into 4. Answer எவ்வளவு? 3600. இதுல கண்டிப்பா யூனிட் எழுதணும். ஃபோர்ஸ் ஓட யூனிட் என்னது? நியூட்டன். அவ்வளவுதான் ஸ்டூடெண்ட்ஸ். ஒரு சிம்பிளா சென்ட்ரிபிட்டல் ஆக்சலரேஷனும் ஃபோர்ஸோட ஃபார்முலா தெரியும் போது டைரக்டா நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிடுறோம். ஓகேவா? நெக்ஸ்ட் சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ். ஜஸ்ட் ஆப்போசிட் டு சென்ட்ரிபெட்டல் ஃபோர்ஸ் தேர் இஸ் சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ். இந்த ஃபிகரை நல்லா பாருங்க, சேம் தான். அதாவது த்ரெட்டும் ஒரு ஸ்டோனும் இருக்குது. இதை சர்க்குலர் பாத்துல ரொட்டேட் பண்றீங்க. அதுல ஈச் அண்ட் எவ்ரி பாயிண்ட் தேர் இஸ் சேஞ்ச் இன் வெலாசிட்டி. அப்போ இன்வெர்ட்ஸா இருக்கக்கூடிய ஃபோர்ஸ் என்னது? நல்லா பாருங்க, இந்த இன்வெர்ட்ஸ் டுவர்ட்ஸ் தி சென்டர் என்ன ஃபோர்ஸ் இருக்குது? சென்ட்ரிபெட்டல் ஃபோர்ஸ். அந்த ஃபோர்ஸுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல இன்னொரு ஃபோர்ஸ் வருது பாருங்க, இதுல ப்ளூ கலர்ல இருக்குது. அதாவது just opposite to the centripetal force there is another one force is acting, that is known as centrifugal force. ஸ்பெல்லிங் நோட் பண்ணிக்கிடுங்க, ரெண்டுக்கும் ஒரு சின்ன ஸ்பெல்லிங் தான் டிஃபரன்ஸ். சென்ட்ரிபெட்டல்னா என்னது? டுவர்ட்ஸ் சென்டர். சென்ட்ரிஃபியூகல்னா அவுட்வர்ட்ஸ் த சென்டர், அதாவது சென்டர்ல இருந்து வெளியே போகும், விலகி போகும். அதுதான் சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ். நவ் சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸோட டெஃபினிஷன்ஸ் பார்க்கலாம். The force arising from the body's inertia which appears to act on a body moving in a circular path and directed away from the center. இதைத்தான் நல்லா நோட் பண்ணுவீங்க. அதாவது இந்த சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸுங்கிறது அந்த பாடியோட இனர்ஷியானால வருது. இது என்ன ஆகுது? பாடியில ஆக்ட் ஆகி முக்கியமா சர்க்குலர் பாத்துல இருக்கக்கூடிய மோஷன்ல ஆக்ட் ஆகுது. and it is directed away from the center. Okay, it is that in direction opposite to the direction of centripetal force. இத previous figureல நம்ம பார்த்தோம். இதுக்கு best example வந்து dryer of the washing machine. அது வந்து working on the principle of centrifugal force. ஓகேவா? so இந்த வீடியோ லெசன்ல நம்ம centrifugal force, centripetal force and acceleration, uniform circular motion பற்றி டிஸ்கஸ் பண்ணோம். இதை பேஸ் பண்ணி புக் பேக் கொஸ்டின்ஸ் நம்ம பார்க்கலாம். ஆன்சர் பிரீஃப்லில ஒரு கொஸ்டின், இஸ் த யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன் ஆக்சலரேட்டட்?
Give reasons for your answer. இந்த கொஸ்டினை நல்லா நோட் பண்ணுங்க. யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன் வந்து ஆக்சலரேட்டட் மோஷனான்னு கேட்டிருக்கிறாங்க. அப்போ இப்பதான் நம்ம படிச்சோம் என்ன, when an object is moving with a constant speed along circular path, velocity changes due to the change in direction. படிச்சோமா? velocity change ஆகும். எப்ப acceleration இருக்கும்? change in velocity இருந்தா acceleration இருக்கும். அப்போ இங்க என்ன ஆகுது, velocity changes due to the change in direction, hence it is an accelerated motion. ஓகேவா? அப்ப இதுக்கு ஆன்சர் என்னது, யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன் இஸ் an accelerated motion. அதோட ரீசன் என்ன, velocity changes due to the change in direction. Okay, next question, what is meant by uniform circular motion? Give two examples of uniform circular motion. Uniform circular motion na enadhu, movement of an object along the circumference of a circle or rotation along a circular path with constant speed is known as uniform circular motion. Example enna, revolution of earth around the sun or moon around the earth ellame uniform circular motion ku examples. Now match the following. இதுல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மோஷனுக்கும் கரஸ்பாண்டிங் வெலாசிட்டி டைம் கிராஃப் கொடுத்துருக்குறாங்க. கான்செப்ட் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நீங்க பார்ட் 1ல இருந்து வீடியோஸ் லிசன் பண்ணியிருந்தீங்கன்னா இதை ரொம்ப ஈஸியா மேட்ச் பண்ணிடலாம். மோஷன் ஆஃப் எ பாடி கவரிங் ஈக்குவல் டிஸ்டன்சஸ் இன் ஈக்குவல் இன்டர்வல் ஆஃப் டைம் சொல்லியிருக்காங்க. இப்போ ஈக்குவல் டிஸ்டன்ஸ் ஈக்குவல் இன்டர்வல் ஆஃப் டைம்னா என்ன மீனிங், அது யூனிஃபார்ம் மோஷன். ஸோ யூனிஃபார்ம் மோஷனுக்கு கரஸ்பாண்டிங் வெலாசிட்டி டைம் கிராஃப் எப்படி இருக்கும், கான்ஸ்டண்டா இருக்குமா, அதாவது ஈக்குவல் டிஸ்டன்ஸ் இன் ஈக்குவல் இன்டர்வல் ஆஃப் டைம். அப்போ ஸ்பீட் வந்து உங்களுக்கு கான்ஸ்டண்டா இருக்கும், மேக்னிடியூட் கான்ஸ்டண்டா இருக்குமா. ஸோ இதுதான் வெலாசிட்டி டைம் கிராஃப், அதாவது கான்ஸ்டன்ட் மேக்னிடியூட் இன் வெலாசிட்டி. இது பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட், மோஷன் வித் நான் யூனிஃபார்ம் ஆக்சலரேஷன். புக்ல படிச்சிருக்கீங்களா? நான் யூனிஃபார்ம் ஆக்சலரேஷன்னா எப்படி இருக்கும், இந்த மாதிரி இருக்கும். அடுத்தது யூனிஃபார்ம் ஆக்சலரேஷன், திஸ் கிராஃப். இங்க பாத்தீங்கன்னா ரிட்டார்டேஷன், இது வந்து நீங்க திங்க் பண்ணி பார்க்கணும். ரிட்டார்டேஷன்னா ரிடக்ஷன், இந்த ஏ கிராஃப். ஓகே okay students, hope you understand these concepts well. If you like this video, please subscribe and share it to your friends. Thank you so much for watching.